கடந்த நாடாளுமன்ற தேர்தலையும் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலையும் திமுக கூட்டணிக்கு மிகப்பெரிய வெற்றியை கோவை மக்களான நீங்கள் தந்தீங்க. அது 2026 தேர்தலையும் முழு வெற்றியாக தொடரணும். இதை அன்போடு மட்டுமல்ல, முழு உரிமையோடு கேட்கிறேன். ஏன் தெரியுமா? திராவிட மாடல் ஆட்சியில் கடந்த 5 ஆண்டு காலத்தில் அந்த அளவுக்கு இந்த மேற்கு மண்டலத்திற்கு, குறிப்பாக கோவைக்கு பல்வேறு சாதனை திட்டங்களை நாங்கள் செஞ்சிருக்கிறோம். உண்டா இல்லையா? அந்த உரிமையில தான் உங்ககிட்ட முழு வெற்றியை கொடுங்கன்னு கேட்கிறேன். எல்லாத்தையும் சொல்ல நான் விரும்பல, நேரம் இல்லை. அதனால சில பெரிய திட்டங்களை மட்டும் ஹைலைட்டா சொல்ல விரும்புகிறேன். கோவையில் தினமும் ஆயிரக்கணக்கில் மக்கள் கூடி மகிழக்கூடிய செம்மொழி பூங்கா, அடுத்து தமிழ்நாட்டிலேயே நீளமான ஜிடி நாயுடு மேம்பாலம். இந்த பாலத்தை சின்னியம்பாளையம் முதல் நீலாம்பூர் வரை இன்னும் 5 கிலோமீட்டருக்கு நான் நீட்டிக்க போகிறோம். எப்போ? ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்னால். ஆர்எஸ்புரம் மாநகராட்சி மேல்நிலைப் பள்ளியில் உலக தரத்தில் ஹாக்கி மைதானம். இதே போல் ஆத்துப்பாலம் முதல் உக்கடம் சந்திப்பு ஒப்பனக்கார வீதி வர உயர்மட்ட மேம்பாலம். இருகூர் பீளமேடு ரயில் நிலையங்களுக்கு இடையே சாலை மேம்பாலம். பில்லூர் 3ஆம் குடிநீர் திட்ட பணிகள். கோவை விளாங்குறிச்சியில் எல்காட் தகவல் தொழில்நுட்ப மையம் நவீனமயமாக்கப்பட்டு தகதகன்னு ஜொலிக்கக்கூடிய உக்கடம் பேருந்து நிலையம். விசைத்தறி மற்ற சிறு தொழில்களுக்கு மின் கட்டணம் குறைக்கப்பட்டிருக்கு. விசைத்தறிக்கு 1000 யூனிட் இலவச மின்சாரம் வழங்கப்படுது. கோவை வெள்ளலூர் பகுதிகளில் தொல்லியல் ஆய்வுகள் நடக்க இருக்கு. கோவை குறிச்சி தொழிற்பேட்டையில் தங்க நகை பூங்கா அமைக்க அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கு. இது எல்லாத்துக்கும் மேலே கோவை காந்திபுரத்தில் 300 கோடி ரூபாயில் பெரியார் அறிவுலகம் கட்டுமான பணிகள் முடிஞ்சு தேர்தல் ரிசல்ட் வந்ததற்கு பிறகு உங்களால் நான் முதலமைச்சராக பொறுப்பேற்று விரைவில் முதல் நிகழ்ச்சியாக அந்த நிகழ்ச்சி தான் என்பதை நான் பெருமையோடு தெரிவிக்க விரும்புகிறேன். கோவையில் திராவிட மாடலின் இந்த சாதனை சரித்திரம் தொடர திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான மதச்சார்பற்ற கூட்டணிக்கு உங்கள் வாக்குகளை நீங்கள் வழங்க வேண்டும். 2021 தேர்தலின் போது கொடுத்த வாக்குறுதிகள் மட்டுமல்ல, கொடுக்காத பல்வேறு திட்டங்களையும் நிறைவேற்றி காட்டிட்டு உங்கள் முன்னாடி இன்றைக்கு நான் கம்பீரமாக நின்று கொண்டிருக்கிறேன். திரு பழனிசாமி அவர்களின் ஆட்சியில் செஞ்ச சாதனைகளை இதுபோல் நான் சொன்னது போல பட்டியலிட்டு சொல்ல முடியுமா? 10 ஆண்டு கால ஆட்சியில் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றினாங்களா? அதுவும் இல்லை. 2016 தேர்தல் அறிக்கையில் சொன்னது எதையும் அவர் செய்யல. இந்த லட்சணத்தில் அதிமுகவை பார்த்து நாம தேர்தல் அறிக்கையை காப்பியடிச்சிட்டோம்னு வாய் கூசாம சொல்லுகிறார் திரு பழனிசாமி அவர்கள். திமுக செயல்படுத்தி வர கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், கட்டணமில்லா விடியல் பயணம்னு பழனிசாமி தான் நம்ம திட்டங்களை ஒன்று விடாம காப்பி அடித்து அறிக்கையாக வெளியிட்டிருக்கிறார். 10 ஆண்டு ஆட்சியில் இருந்தோம். அதிமுக ஆட்சியின் சாதனைகள் திட்டங்கள்னு பட்டியல் போட அவர்கிட்ட எதுவும் இல்லை. இந்த கஷ்டம் பழனிசாமியை விட அவருடைய ஓனருக்கார முதலாளி பிரதமர் மோடி அவர்களுக்கு இன்னும் அதிகம். இந்த பிரச்சனையில் அவராலையும் தமிழ்நாட்டுக்கு செஞ்ச சிறப்பு திட்டம்னு எதையும் சொல்ல முடியாது. பெரும்பாலும் வெளிநாடுகளே வாழ்கிற நம்ம பிரதமர் மோடி அவர்கள் தேர்தல் வந்துட்டா போதும், தேர்தல் சீசன் காரணத்தால் இப்போ அடிக்கடி தமிழ்நாடு வரார். இப்போ கூட 4ஆம் தேதி சென்னையில் ரோடு ஷோ பண்ண வராராம்.
செய்தி வந்துச்சு. இதனால யாரு மகிழ்ச்சி அடைகிறாங்களோ இல்லையோ, நாங்க மகிழ்ச்சி அடைகிறோம். திமுக காரங்களுக்கு இப்ப செம குஷி. ஏன்னு கேட்குறீங்களா? போன முறை 2024 தேர்தல் அப்போ இப்படித்தான் சென்னையில் அவர் ரோடு ஷோ பண்ணார். நாம 40க்கு 40 முழு வெற்றி பெற்றோம். இப்பவும் அடிச்சு சொல்றேன், அவர் வந்தா நம்மோட 200 தொகுதி இலக்கு அடைகிறது உறுதியாகிடும். மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் எத்தனை முறை இங்க வராங்களோ நம்முடைய வெற்றியுடைய மார்ஜினும் கூடிக்கிட்டே போகும். நம்முடைய பிரச்சார பீரங்கியாக இருந்தார் ஒருத்தர், உங்களுக்கு மறந்துருப்பீங்க, ஆளுநர் ராகவேந்திர ரவி. அவர் திடீர்னு அனுப்பிச்சு விட்டாங்க வெளியில. இவங்களாவது வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களேன்னு நினைச்சிட்டு இருந்தோம். அதுவரை இப்போ மகிழ்ச்சி. நான் கேட்கிறேன், பாஜகவை தமிழ்நாட்டுக்கு ஏன் இந்த அளவுக்கு எதிர்த்து கொண்டிருக்கிறதுன்னு சொன்னால் தெரியாது. ஏன்னா தமிழை, தமிழரை, தமிழ்நாட்டை பாஜக வஞ்சிக்கிறது. இன்னும் வெளிப்படையா சொன்னா அவமானப்படுத்துது. தமிழ்நாட்டுக்கு வந்தா தமிழ் பாசத்தில் நம்மையே மிஞ்சக்கூடிய அளவுக்கு நடிக்கிறாங்க இல்லையா? இதுவே பீகார் மாநிலத்தில் தேர்தல் நடந்தப்போ பிரதமர் மோடி என்ன பேசினார்? தமிழ்நாட்டில் பீகார் மக்களை தொடர்ந்து துன்பப்படுத்துறாங்க என்று ஒரு பொய்யை பேசினார். அவர் வகிக்கக்கூடிய உயர்ந்த பதவிக்கு தகுதியான பேச்சா இது? தமிழ்நாட்டுக்கு வாக்கு கேட்க வந்தபோது நீங்கள் இதை பேசினீர்களே, இப்போ தமிழ்நாட்டுக்கு நீங்கள் வாக்கு கேட்க வர போறீங்க. பீகாரில் பேசுகிற அந்த வார்த்தையை தமிழ்நாட்டில் தைரியம் இருந்தால் பிரதமர் மோடி அவர்கள் சொல்வாரா? இதைத்தான் நான் கேட்கிறேன். தமிழ்நாட்டில் பல்வேறு இனம், மொழி, மாநிலங்களை சார்ந்த மக்கள் அமைதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், நிம்மதியாக இருக்கிறாங்க. இப்படி வந்தாரை வாழ வைக்கக்கூடிய நம்மை பார்த்து அபாண்டமா பழி போட்டவர் தான் பிரதமர் மோடி அவர்கள். ஒன்றியத்தில் ஒரு கல்வி அமைச்சர் இருக்கிறார். யாரு? மிஸ்டர் தர்மேந்திர பிரதான் அவர்கள். அவர் இதைவிட மோசமாக பேசினார். நாடாளுமன்றத்திலே பேசினார். தமிழர்கள் நாகரிகமற்றவர்கள் பேசினார். நாம் எதிர்த்து குரல் கொடுத்த பிறகுதான் பணிந்து மன்னிப்பு கேட்டார். ஒடிசா மாநிலத்திலேயும் தமிழர்களை எப்படியெல்லாம் அசிங்கப்படுத்தினாங்க, மறக்க முடியுமா? நம்மை கேவலப்படுத்தி விளம்பரங்கள் எல்லாம் எடுத்து வெளியிட்டாங்க. அதை விட கொடுமை என்ன தெரியுமா? பூரி ஜெகநாதர் கோயிலில் இருக்க வேண்டிய கருவூல சாவிய தமிழ்நாட்டுக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி தமிழர்களை திருடர்களாக சித்தரித்து பேசினார். குடியரசு அணிவகுப்பில் மருது சகோதரர்கள், வேலுநாச்சியார், வ.உ.சி., பாரதியார் ஆகியோரின் உருவங்கள் இடம்பெற்ற தமிழ்நாடு அரசினுடைய அலங்கார ஊர்திக்கு இடமில்லைன்னு மறுத்தாங்க.